அது நான் தமிழ் என்று மட்டும் சொல்வதோடு, நீ ஒரு ம்ஹ்ம். மொழி ரீதியாக நீங்கள் நின்று கொண்டு போகிறீர்கள். ம்ஹ்ம். நான் தமிழீழத்தைச் சேர்ந்த ஒரு தமிழன். ம். ஏனென்றால், உன் நிலம் சார்ந்த ஒரு அடையாளத்தோடு நீங்கள் பேச வேண்டும். நான் கனடாவில் வாழக்கூடிய ஒரு ஈழத் தமிழச்சி. ம்ஹ்ம். என் மொழி வந்து தமிழ். ஏன்னா தமிழ் என்பது வந்து நீங்கள் தமிழகத்தையும் சொல்லிவிடலாம். மலேசியா, சிங்கப்பூர் போன்ற இடங்களையும் சொல்லலாம். ஆனால் எங்களுக்கு தேவைப்படுவது என்னன்னு சொன்னா, ஈழத்தில் இருக்கக்கூடிய ஈழம் என்ற ஒரு தேசத்தை நாங்கள் இந்த உலகத்தில் தொடர்ந்து உச்சரிக்க வேண்டும். ம். இந்த மாரி நடிகைகள், இந்த மாரி பிரபலமானவர்கள் தொடர்ந்தும் இந்த ஈழம் என்ற வார்த்தையை நாங்கள் தொடர்ந்து உச்சரிப்பதன் மூலம் தான், நாம் ஈழத் தமிழன் என்று சொல்வதன் மூலம் தான், இந்த உலகத்தில் ஈழம் என்ற ஒரு வார்த்தையை ஈழம் என்றதுக்கான தேவையை நாங்க தொடர்ந்து இருக்க வைக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னு சொன்னா, நீங்கள் திருகோணமலை என்று சொல்லிவிட்டு போய்விட முடியாது. ம்ஹ்ம். நான் அம் அப்ப திருவண்ணாமலை என்றது என்ன? அப்ப நாங்கள் எப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழீழத்தில் திருகோணமலையில் இன்னொரு ஊரில் நான் பிறந்தேன், வளர்ந்தேன் என்று அப்ப தமிழீழம் என்ற ஒரு தேசத்தில் திருகோணமலை என்ற ஒரு ஒரு ஊர் என்றது வரும்பொழுது, அது வந்து அப்படித்தான் வந்து நாங்கள் இந்த வரலாற்றில வந்து தொடர்ச்சியாக வந்து நாங்கள் இத வந்து பதிவு செய்ய வேண்டும். ம். We have a dream.